கௌரவ அவைக்கு தலைமை தாங்கும் உறுப்பினர் அவர்களே, நீதி மற்றும் தேசிய ஒருமைப்பாட்டு அமைச்சில் நான் இன்று உரையாற்றுகின்றேன். தேசிய மக்கள் சக்தி அரசு இதுவரை இனவாதம் பேசவில்லை, வரவேற்கின்றோம். தமிழர்கள் இந்த நாட்டில் ஒரு பலமான சக்தி, இதை அனைவரும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் முழு மனதோடு. நீதி கேட்கின்றோம். பயங்கரவாத தடை சட்டம் நீக்கப்படுதல் வேண்டும். ஜனாதிபதியும் நேற்றைய உரையில் குறிப்பிட்டிருந்தார், நீதி அமைச்சர் அவர்களும் தெரிவித்திருந்தார். நடந்தால் வரவேற்கின்றோம். இரண்டாவது, காணாமல் ஆக்கப்பட்டோரின் உறவுகளுக்கு நீதி கிடைக்க வேண்டும். நான் சொல்வதெல்லாம் உண்மை, உண்மையை தவிர வேறொன்றும் இல்லை. யுத்தம் மௌனிக்கப்பட்ட போது தமது உறவுகளை, கணவரை மனைவியும் மகன் மகளை பெற்றோரும் வட்டுவாகலில் சப்தகன்னிமார் ஆலய முன்றலில் ஒப்படைத்தார்கள் இராணுவத்திடம். தடுப்பு முகாம்கள், கடல் என பல இடங்களிலும் சரணடைந்தார்கள். வட்டுவாகலில் ஒப்படைக்கப்பட்டவர்களை கொக்கு தொடுவாய் நோக்கியும் கேப்பாப்பிளவு நோக்கியும் வட்டுவாகல் கடற்கரை நோக்கிய பாதையிலும் பஸ்களில் கொண்டு செல்லப்பட்டார்கள். இலங்கை படையினரிடம்தான் ஒப்படைத்தோம், இன்னும் காணவில்லையே, அவர்கள் எங்கே என்று புலம்புகின்றார்கள், தேடுகின்றார்கள் காணாமலாக்கப்பட்டவரின் உறவுகள். கௌரவ நீதி அமைச்சர் அவர்களே, நியாயப்படி நடந்து கொள்ளுங்கள். வட்டுவாகல் கடற்கரை பாதை நோக்கி பஸ்ஸில் ஏற்றி கொண்டு சென்றவர்களை விட்டுவிட்டு பஸ் மட்டும் திரும்பி வந்ததாகவும் மக்கள் சொல்லுகின்றார்கள். வட்டுவாகல் தனி தமிழ் சைவ கிராமம். இப்போது பௌத்தர்கள் இல்லாத இடத்தில் ஒரு பெரிய விகாரை. இப்பகுதியில் கொண்டு செல்லப்பட்ட சரணடைந்தவர்களை கொன்று புதைத்துவிட்டு பெரிய விகாரியை அதற்கு மேல் அமைத்து விட்டதாக மக்கள் சொல்லுகின்றார்கள். உங்களின் மடியில் கனமில்லை என்றால் இதனை நிரூபியுங்கள். விகாரியை அகற்றி ஆழமாக தோண்டுங்கள், அல்லது புதிய தொழில்நுட்ப முறையில் ஆழத்தில் இருப்பவற்றை அறியக்கூடியதான நவீன கருவிகளை பயன்படுத்தி உண்மையை வெளிப்படுத்துங்கள். கொக்கு தொடுவாய் மனித புதைகுழிக்கும் நீதியை தாருங்கள். கௌரவ நீதியமைச்சர் அவர்களே, தயவு செய்து இந்த விடயத்தில் கவனமிடுங்கள். சிலவேளை நீங்கள் நீதியை தர நீதிபதி சரவணராஜா போல் தான் உங்களுக்கும் நீதி கிடைக்குமோ தெரியாது. ஆனால் அரசை நம்புவோம். நீங்கள் இந்த விடயத்தில் நீதியை பெற்றுத்தர வேண்டும் என்று நாங்கள் எதிர்பார்க்கின்றோம். சிறையில் வாடும் கைதிகள் கடந்த 2008ஆம் ஆண்டு பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டு தடுத்து வைக்கப்பட்டுள்ளார் ஆனந்த சுதாகர். கிளிநொச்சி மருதநகரை சேர்ந்தவர், 2 பிள்ளைகளின் தந்தை. ஆயுள் தண்டனை கைதியாக கொழும்பு மகசீன் சிறைச்சாலையில் தடுத்து வைக்கப்பட்டுள்ளார். மனைவி 2018 உயிரிழந்தார். இறுதி கிரியைக்கு கடும் பாதுகாப்புக்கு மத்தியில் சிறைச்சாலை அதிகாரிகளால் அழைத்து வரப்பட்டார் இவர். இறுதி கிரியை முடிந்து சிறைச்சாலை பேருந்தில் தந்தை ஏறச் சென்ற வேளை அவரது பிள்ளைகள் தந்தையின் கையை பிடித்து தாங்களும் பேருந்தில் ஏறிய சம்பவம் அனைவரது மனங்களையும் கலங்க வைத்தது. கௌரவ நீதி அமைச்சரே, நீதியை தாருங்கள். அத்தோடு சேர்த்து சிறையில் அரசியல் கைதிகள் என்ற போர்வையில் உள்ளவர்களுக்கு விடுதலை தாருங்கள் என்று. அடுத்ததாக, காணிகள். முல்லைத்தீவில் 2009ஆம் ஆண்டுக்கு முன்பு வன இலாகாவிடம் 2,22,600 ஏக்கர் தான் அடர்ந்த காடுகள் உட்பட இருந்தது. 2009ஆம் ஆண்டுக்கு பிறகு இப்போது 4,32,121 ஏக்கர் காணிகள் வன இலாகாவிடம் உள்ளது. மக்களுடைய பயன்பாட்டில் இருந்த சிறுதானிய பயிர் செய்கை காணிகள், தோட்ட பயிர் செய்கை காணிகள், நெற்பயிர் செய்கை காணிகள், மக்களின் காணிகளை கிராம அலுவலர் அல்லது காணி உரிமையாளர்கள், பிரதேச செயலாளர் அல்லது மாவட்ட செயலாளர் ஒருவரிடம் கேட்காமல் எல்லை கற்களை போட்டு தங்களுடைய கட்டுப்பாட்டில் கொண்டு வந்துள்ளார்கள் வன இலாகாவினர். அப்ப இந்த விடயத்தில் நீங்கள் கவனம் செலுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொள்ளுகின்றோம். நிச்சயமாக இந்த காணிகளை தங்களுடைய வாழ்வாதாரத்துக்கு பயன்பாட்டில் இருந்த இந்த காணிகள் இல்லாது மக்கள் படும் துன்பங்கள் ஏராளம்.
நான் குறிப்பிடும் விடயங்கள் முல்லைத்தீவில் மட்டுமல்ல, மன்னார் வவுனியாவிலும் உள்ளது. தயவு செய்து இந்த நீதியை பெற்று இந்த காணியை மக்களுக்கு வழங்கக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்துங்கள். இன்னும் ஒரு விடயம்தான், முல்லைத்தீவில் படையினர் 100க்கு மேற்பட்ட முகாம்களில் இருக்கின்றார்கள். அங்கிருக்கும் மக்கள் தொகையின் அரைவாசிக்கு படையினர், அதாவது 2 மக்களுக்கு ஒரு படையினர். கிட்டத்தட்ட 35,000 ஏக்கர் காணிகள் படையினரிடம் உள்ளன. இதில் பெரும்பகுதி காணிகள் மக்களுடைய வாழ்வாதாரத்துக்குரியதும் குடியிருப்பு காணிகளும் ஆகும். இப்படி இருக்க நாங்கள் எப்படி பாதுகாப்பு அமைச்சின் போது அவர்களுக்கு வாக்களிப்போம்? நீங்கள் உண்மையிலேயே எங்களுடைய மக்களின் காணிகளை விடுவியுங்கள், மக்கள் பயிர் செய்த காணிகளை விடுவியுங்கள். அதன் பின்பு நாங்கள் இணங்கி போகின்றோம். தலைமை தாங்கும் உறுப்பினர் அவர்களே, வளமான நாடு அழகான வாழ்க்கை என்ற கொள்கையோடு புதிய அரசானது கிளீன் ஸ்ரீலங்கா என்ற திட்டத்தை ஏற்படுத்தி நடைமுறைப்படுத்தும் எண்ணத்தை, அதன் செயலை நாமும் முற்றுமுழுதாக வரவேற்கின்றோம். இந்த நாட்டில் அனைத்து பகுதிகளிலும் தற்போது போதைப்பொருள் பாவனை தலைவிரித்து ஆடுகின்றது. அதிகரித்துள்ள போதைப்பொருள் பாவனையாலும் போதைப்பொருள் ஊடுருவல்களாலும் நாடு முழுவதும் தள்ளாடுகின்றது. எங்களுடைய வடக்கு கிழக்கில் 2009 ஆண்டுக்கு முன்பு இவ்வாறான நிலைமைகள் இருந்ததில்லை. அதுவும் வடக்கிலே மிக கட்டுப்பாடாக இருந்த போதைப்பொருள் பாவனைகள் இப்போது மிகவும் அதிகமாகி கிளீன் ஸ்ரீலங்கா என்ற செயல்பாட்டுக்கு எதிரான வகையில் இன்று உள்ளது. நான் முல்லைத்தீவு மாவட்டத்தைச் சேர்ந்தவன். வன்னி தேர்தல் மாவட்டத்தை பிரதிநிதித்துவப்படுத்துபவன். வன்னியில் மிக மோசமாக கசிப்பு, கஞ்சா, ஐஸ், ஹெரோயின் இன்னும் பல பெயர்களில் சட்டவிரோத மதுபான உற்பத்திகள் தாராளமாக கிடைக்கின்றன. முல்லைத்தீவில் படையினர் மிக அதிகமுள்ளதாக பல புள்ளிவிவரங்கள் சுட்டிக்காட்டுகின்றன. இவற்றுக்கு மத்தியில் போதைப்பொருள் பாவனையும் அளவுக்கு அதிகமாக அந்த பகுதிகளில் உலா வருகின்றது. ஏன் இதனை பொதுமக்கள் பாதுகாப்பினையும் நாட்டை தூய்மைப்படுத்தும் பணியில் ஈடுபடும் பாதுகாப்பு தரப்பினரால் கட்டுப்படுத்த முடியாது உள்ளது. குறிப்பாக கசிப்பு என்ற சட்டவிரோத போதைப்பொருள் மிக அதிகமாக பாவனையில் உள்ளதாகவும், கசிப்பை உற்பத்தி செய்யும் சட்டவிரோத உற்பத்தியாளர்கள் பல்வேறு நவீன வழிகளை மேற்கொண்டு கசிப்பு உற்பத்தியில் ஈடுபடுவதாக மக்கள் தெரிவிக்கின்றனர். கசிப்பு உற்பத்தியாளர்கள் சில வீடுகளில் குடிநீர் குழாயை திறக்கும் போது கசிப்பு வருவதாக மக்கள் சொல்லுகின்றார்கள். இச்சம்பவம் ஒரு இடத்தில் பிடிபட்டது. இவ்வாறான சூட்சுமமான முறைகள் மேற்கொள்ளப்படுகின்றது. வீடுகளுக்குள் சுரங்கம் தோண்டி அதற்குள்ளும் கசிப்பு உற்பத்திகள் மேற்கொள்ளப்படுகின்றன. நான் கிராமங்கள் தோறும் மக்கள் குறைகள் சந்திப்புகளை நடாத்தி வருகின்றேன். அந்த வகையில் கடந்த மாதம் புதுக்குடியிருப்பு பிரதேசத்தில் வெள்ளப்பள்ளம் என்ற கிராம சந்திப்பில் பெருமளவு பொதுமக்கள் கூடியிருந்து என்னிடம் கைகூப்பி வேண்டினார்கள். சிலர் அழுதார்கள். தங்களுடைய குடும்பங்கள் சீரழிவதாகவும், இதனை கட்டுப்படுத்துங்கள், ஜனாதிபதியிடம் சொல்லுங்கள், பாராளுமன்றத்தில் சொல்லுங்கள், தங்களுடைய கிராமத்தில் கசிப்பு, கஞ்சா உள்ளிட்ட சட்டவிரோத மதுபானத்தால் இதுவரை 13 பேர் இறந்து விட்டதாகவும், சிலர் இறக்கும் நிலையில் இருப்பதாகவும், இதேபோல் பாரதிபுரம், வள்ளுவர்புரம், இளங்கோபுரம், தேராவில் பகுதிகளில் இதுவரை 42 பேர் மாண்டு விட்டதாகவும், இன்னும் இறக்கும் நிலையில் சிலர் இருப்பதாகவும் சொல்லி தங்களுடைய குடும்பங்களை காப்பாற்றும்படி வேண்டுகின்றார்கள். இப்படி நிலைமைகள் பல கிராமங்களில் உள்ளன. கசிப்பு செய்கையில் ஈடுபடும் சில இடங்களை தாங்களே காட்டுவதாக மக்கள் சொல்லுகின்றார்கள். தற்போதைய பொருளாதார வீழ்ச்சியால் மக்கள் தமது அன்றாட வாழ்க்கையை நடத்தி செல்வதில் பலத்த இடர்பாடுகள் இருக்கும் போது இந்த பிரச்சனை மிகவும் மோசமாக இருக்கின்றது. இன்னும் ஒரு சம்பவம், ஒரு அம்மாவும் அவருடைய மகளும் எனது அலுவலகத்துக்கு வந்து அழுதார்கள். தந்தையின் கசிப்பு பாவனையால் வீட்டில் ஒவ்வொரு நாளும் பிரச்சனை எனவும், வீட்டில் உள்ள வயது வந்த 3
பிள்ளைகளும் தற்கொலை செய்ய போவதாக சொல்லுகின்றார்கள் என அழுதார்கள். நிலைமைகளை சற்று எண்ணி பாருங்கள். போலீசார் என்ன பார்த்து கொண்டிருக்கின்றார்கள்? ஏன் இவர்களால் கட்டுப்படுத்த முடியவில்லை? அவர்களும் சில பேர் இதற்கு உடந்தை என மக்கள் முறையிடுகின்றார்கள். விடுதலை புலிகள் இருந்த காலத்தில் கிளீன் ஸ்ரீலங்கா என நாடு முழுவதும் இல்லாவிட்டாலும் அவர்களுடைய கட்டுப்பாட்டில் இருந்த சில இடங்கள் கிளீனாக இருந்தது. போதைப்பொருள் பாவனை இல்லாத ஒரு பகுதி இருந்தது. அதனை யாரும் மறக்க முடியாது. மிக அதிகமாக போலீசாரும் படையினரும் இருக்கும்போது இப்போது இதனை கட்டுப்படுத்தாமல் கசிப்பு உற்பத்தி கட்டவிழ்த்து விடப்பட்டுள்ளது என மக்கள் சொல்லுகின்றார்கள். போதைப் பொருட்கள் ஊடுருவலால் பல குடும்பங்கள் பசி பட்டினியுடன் காணப்படும் அவலம், பல திருட்டு சம்பவங்கள் இடம்பெறும் நிலைமை, இதைவிட ஒரு தொகுதி இளைஞர் குழாம் போதைக்கு அடிமையாகி மரணிக்கும் நிலைமைகள், அதிகரிக்கும் சமூக சீர்கேடுகள் என துன்பியலான ஒரு நிலைமைக்குள் பொதுமக்கள் பலர் தள்ளப்பட்டுள்ளனர். இதைவிட வன்னி பகுதிகளில் காடுகள் அழிக்கப்பட்டு மரக்கடத்தல்களும் இடம்பெறுகின்றன. சில இடங்களில் மணல் கொள்ளை, கிரவல் அகழ்வு இவ்வாறான சட்டவிரோத செயல்பாடுகளில் ஈடுபடுகின்றவர்கள் போதைக்கு அடிமையானவர்களே அதிகம் உள்ளதாக அறியக்கூடியதாக. 1 minute please. இன்னொரு சம்பவம் அண்மையில் முல்லைத்தீவு மல்லாவி பகுதியில் அமைந்துள்ள யோகபுரம் பாடசாலையில் சிவில் உடையில் மது போதையில் நுழைந்த போலீஸ் உத்தியோகத்தர் ஒருவர் பாடசாலை மாணவிகளுடன் முறையற்ற விதத்தில் விதத்தில் நடந்துள்ளார். போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்ததற்கு அமைய அவர் கைது செய்யப்பட்டு எதிர்வரும் 5ஆம் தேதி வரை விளக்கமறையில் வைக்கப்பட்டுள்ளார். இதை பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சரிடமும் நாங்கள் தெரிவித்திருக்கின்றோம். ஏற்கனவே ஒரு காலத்தில் எமது இடத்தில் பெண்கள் இரவு நேரத்தில் கூட தனியாக செல்லக்கூடிய சுதந்திரம் முல்லைத்தீவில் இருந்தது. ஆனால் இப்போது அப்படி இல்லை. குப்பைகளை மட்டும் கூட்டி கிளீன் ஸ்ரீலங்கா ஆக்க முடியாது. சட்டம் ஒழுங்கு காப்பாற்றப்பட வேண்டும். சட்டவிரோத மது உற்பத்திகள், சட்டவிரோத மரக்கடத்தல்கள், சட்டவிரோத மணல் கிரவல் கொள்ளைகள், சட்டவிரோத கால்நடை கடத்தல்கள் இப்படி ஏராளமாக இருக்கும் குற்றச் செயல்களை களையப்பட வேண்டும். அப்போதுதான் மக்கள் மனதில் இடம் பிடிக்க முடியும். நாடும் ஸ்ரீலங்கா. நன்றி.